வணக்கம். இந்த வீடியோல நம்ம 34, 35 செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரெடி அளவு சுடிதார் எப்படி டிராப் பண்ணி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா 34, 35 ரெண்டு செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கிறவங்களுக்குமே இந்த கட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.25 மீட்டர் வந்து மெட்டீரியல் தேவைப்படும். இப்போ வந்து நம்ம மெட்டீரியலை 4ஆக மடிச்சு வச்சிருக்கோம். இந்த பேப்பரில் வந்துட்டு எப்படி மெட்டீரியலை மடித்தோம் அப்படிங்கிறத இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். ரெண்டாக மடிச்சுக்கிட்டோம். அடுத்தது இப்படி 4ஆக மடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியலை 2ஆக மடிச்சுக்கணும். அடுத்தது இப்படி 4ஆக மடிச்சுக்கணும். கீழேருந்து இப்படி மேலே. இந்த மடிப்பு பகுதி பார்த்தீங்கன்னா கீழ் பக்கமாக இருக்கும். இந்த ஓப்பன் பகுதி வந்து மேல் பக்கமாக இருக்கும். இந்த சைடு இருக்கிற மடிப்பு வந்து நம்மள பார்த்த மாதிரி இருக்கும், ஆன் ஃபோல்டு. இதே மாதிரியே தான் மெட்டீரியலுமே நம்ம மடிச்சு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இப்படி 2ஆக மடிச்சு வச்சிருக்கோம். 2ஆக மடிச்சு வச்சிருக்கோம். அடுத்தது மெட்டீரியலை எடுத்து இப்படி 4ஆக மடிச்சு 4 லேயர் வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் இருக்கு. நம்ம சைடு பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு பகுதி ஆன் ஃபோல்டு, இந்த ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பன் பகுதி செல்வேஜ் இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம். லென்த் எவ்வளோ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா 40 இன்ச் லென்த் தேவைப்படும். 40 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ், 41 எடுத்துக்கலாம். இந்த மேலே தொடங்குற இடத்துலையும் பார்த்தீங்கன்னாலும் ஏதோ மெட்டீரியல் வந்து ஏற்ற இறக்கம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக லைன் போட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். எந்த இடத்துட்ட நம்ம வந்து தொடங்கணுமோ அந்த இடத்துட்ட இருந்தால் நம்ம வந்து ஷோல்டர் லைன் எடுத்துப்போம். ஷோல்டர் லைன் பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச் வருது. 6.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த அளவு பொறுத்தளவுக்கு என்ன அளவு நம்ம அப்படியே சொல்றோமோ அதே அளவே உங்களோட மெட்டீரியல்லையுமே நீங்க வந்து டிராப் பண்ணிட்டு கட் பண்ணி அப்படியே தைச்சிக்கலாம். இந்த ஷோல்டர் லைன் முடிஞ்ச இடத்துல இருந்து தான் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் டெப்த் ஷோல்டர் லைன்ல ஒரு லைன் போட்டுக்கலாம். ஷோல்டர் லைன் முடிஞ்ச இடத்துல இருந்து ஆர்ம் ஹோல் டெப்த் 5.25 வருது. 5.25 நம்ம அப்படின்றாங்க. 5.25னா இந்த 5.5க்கு ஒரு பெரிய கோடு இருக்கும். அதுக்கு அடுத்ததுல இருந்து 2வது கோடு. இதுதான் 5.25. ஆர்ம் ஹோல் டெப்த்தையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆர்ம் ஹோல் டெப்த் முடிஞ்ச இடத்துல இருந்தா நம்ம வந்து செஸ்ட் லைன் எடுத்துப்போம். செஸ்ட் லைன் வந்து 9.25 வருது. 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் எடுத்துப்போம். 9.25 1 இன்ச் சீம் அலவன்ஸ் 10.25. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்ப வந்து வெயிஸ்ட் லைன் தான் எடுக்கணும். வெயிஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல இருந்து 14 இன்ச். இது எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் தான். இது இந்த 14 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேல இருந்துட்டு ஷோல்டர்ல இருந்து அதை எடுத்துப்போம். அடுத்தது இந்த வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ண இடத்துல இருந்து ஹிப் லைன் வந்து 7 இன்ச். இதுவும் ஸ்டாண்டர்ட் தான். 7 இன்ச்சையும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து வெயிஸ்ட் லைன் எடுத்துக்கலாம். வெயிஸ்ட் லைன் வந்து 8.25 வருது. 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். வெயிஸ்ட் லைன் எடுத்துட்டோம். அடுத்தது ஹிப் லைன். ஹிப் லைன் வந்து 10.25 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். 10.25 ஒரு மார்க்கிங், 11.25 ஒரு மார்க்கிங். சீம் அலவன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட். அடுத்தது பாட்டம் லைன் தான். 11.25 வருது. 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்.
11.25 1 இன்ச் சீம் அலவன்ஸ் 12.25. அடுத்தது நம்ம இந்த லைன் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கீழே முடிகிற இடம் பாட்டம் லைன்கிட்ட ஒரு 1/2 இன்ச் இந்த சீம் அலவன்ஸ்ட்டு அப்படி மார்க் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு வளைவு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுடிதார் வந்து தொங்காம கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் லைன், செஸ்ட் லைன், வெயிஸ்ட் லைன், ஹிப் லைன், பாட்டம் லைன் எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம். சீம் அலவன்ஸ்மே விட்டு நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது ஆம்ஹோல் டெப்த் தான் நம்ம எடுக்கணும். இப்போ வந்து பேக் சைடுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பேக் சைடுக்கு வந்து 3/4 இன்ச்ல ஒரு மார்க்கிங், ஃப்ரண்ட் சைடில் வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க்கிங். இந்த பேக் சைடு வளைவு பார்த்தீங்கன்னா உள்பக்கம் எதுவும் வராது, நம்மளுடைய வெளிப்பக்கமாவே தான் வரும். இந்த 3/4 இன்ச் எடுத்திருக்கிறது பேக் சைடுக்கு, அடுத்தது இந்த 1/2 இன்ச் எடுத்திருக்கிறது ஃப்ரண்ட் சைடுக்கு வரும். இதுல பாத்தீங்கன்னாலும் நம்மளோட ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து இப்படி உள்பக்கமா போகணும். அதே டைம்ல கீழே வந்து செஸ்ட் லைனுக்கு கீழே வரக்கூடாது. அது மாதிரி கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னர் நெக் தான் மார்க் பண்ணுவோம். இன்னர் நெக் வந்து 2.5 இன்ச் வருது. 2.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச் அது மாதிரி நீங்க வந்து நெக் டெப்த் எடுத்துக்கலாம். பேக் சைடுக்கு வந்து 5.5 இன்ச் அது மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடை விட கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கலாம் பேக் சைடு. இப்போ பேக் சைடுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடுக்கு வந்து 5.5 இன்ச் அது மாதிரி இதே மாதிரியே டிரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டைம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆம்போல் வளைவுட்ட பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு வளைவை தான் கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் சைடை அடுத்தது எடுத்து வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துலலாம் வந்து நாஞ்ச் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு மெட்டீரியலை நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் சைடை கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு மெட்டீரியல் எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வச்சுட்டு இந்த ஆம்ஹோலை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் சைடு. இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடுக்கான நெக்கு தான் நம்ம வந்து டிரா பண்ணியிருக்கோம். இந்த இன்னர் நெக்கை வந்து நீங்க எந்த அளவுன்னு எடுத்துட்டு கூட பேப்பர் ஃபியூஷன்ல வச்சு கூட நம்ம வந்து நெக் டிசைன் உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுதோ அந்த நெக் டிசைனை வந்து நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே கட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். நம்ம இப்போ வந்து சுடிதாருக்கு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு கட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா சுடிதார் கட் பண்ணது போக மீதம் இருக்கிற மெட்டீரியலை இது மாதிரி நம்ம வந்து ரெண்டாக மடிச்சுக்கலாம். ரெண்டாக மடிச்சுட்டு அடுத்தது இப்படி 4ஆக மடிச்சுக்கலாம். 2 ஸ்லீவுக்குமானதுங்கும் போது நம்மளுக்கு 4 லேயர் வந்து துணி தேவைப்படும். நம்ம வந்து ஸ்லீவ் லென்த் எடுத்துக்கலாம். ஸ்லீவோட நீளம் வந்து 7 இன்ச்சு 1 இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக.
இப்போ நம்ம அடுத்தது எந்த இடத்துல ஸ்லீவ் தொடங்குதோ அதுல இருந்து தான் நம்ம வந்து ஸ்லீவ் கேப் எடுத்துப்போம். ஸ்லீவ் கேப் வந்து 4 இன்ச். 4 இன்ச்ல வந்து ஒரு மார்க் பண்ணிங்க. அடுத்தது இந்த ஸ்லீவ் கேப் மார்க் பண்ண இடத்துல இருந்தா ஸ்லீவ் டாப் லைன் நம்ம எடுத்துப்போம். ஸ்லீவ் டாப் லைன் பாத்தீங்கன்னா 6.75 வருது. 6.75 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் எடுத்துப்போம். 6.75 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் 7.75 எடுத்துட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். சீம் அலவன்ஸ் எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம முடிகிற இடம் தான் பாட்டம் லைன். பாட்டம் லைன் வந்து 5.75 வருது. 5.75ல ஒரு மார்க். 5.75 1 இன்ச் சீம் அலவன்ஸ் 6.75. அடுத்தது இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஸ்லீவ் தொடங்கின இடத்துல இருந்து இந்த லைன் வரைக்கும் ஸ்லாண்டிங்கா வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். சீம் அலவன்ஸ் இருக்கிற லைன் வரைக்கும். இந்த லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். 9 இன்ச் வருது. 9ல பாதிங்கும் போது 4.5 இன்ச் வரும். 4.5ல ஒரு மார்க். 4.5 இன்ச் ஒரு மார்க். இந்த 4.5 இன்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா மேல வந்து நம்ம 3/4 இன்ச் எடுத்துப்போம். இது வந்து பேக் சைடுக்கான வளைவு 3/4 இன்ச். இப்போ நீங்க வந்து கையால எல்லாம் டிரா பண்றீங்கன்னா இதே மாதிரியே இப்படியே போயிட்டு டிரா பண்ணிடலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு டிரா பண்றீங்கன்னா இது மாதிரி டிரா பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபுல்லாவே ஃப்ரெஞ்ச் கர்வ் வைக்க கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த தொடங்கின இடத்துல இருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ஸ்கேல் வச்சு இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இப்படி முடிச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்லீவோட மேல் பக்க வளைவு எடுத்துட்டோம். அடுத்தது உள் பக்க வளைவு தான். இப்ப ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த லைன்ல இருந்துட்டு ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அந்த 1/4 இன்ச்சை மீட் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த உள் பக்கம் பாத்தீங்கன்னா இந்த எஸ் மாதிரி ஒரு ஷேப் வரும். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து பிளைன் மெட்டீரியலா இருக்கு. இப்போ இதே டிசைன்லாம் இருக்குன்னா நம்ம வந்து ராங் சைட்ல தான் எடுத்துக்கணும். ஸ்லீவை பொறுத்த அளவுக்கு ராங் சைடுங்கிறது ரொம்ப முக்கியமான பார்ட். நம்ம வந்து ராங் சைட்ல எடுத்து கட் பண்ணாதான் நம்மளுக்கு ஸ்லீவ் ரெண்டுமே கரெக்டா வரும். நம்ம ஒரு பக்கம் ரைட் சைடு ஒரு பக்கம் ராங் சைடு அது மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்லீவ் பாத்தீங்கன்னா ஒரே கைக்கு வந்துடும். அதனால இந்த ராங் சைட்ல எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான பார்ட். இப்ப நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அது பாத்தீங்கன்னா கீழே இந்த பாட்டம் லைன்ல இருந்துட்டு போய் இது மாதிரி கட் பண்ணி இந்த மேல் பக்க வளைவை தான் நம்ம வந்து கட் பண்ணிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கணும். ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப நம்மளோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரெண்டும் நல்ல பக்கம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இது வந்து முக்கியமான பார்ட். இப்படி ஓபன் பண்ணி வச்சுட்டு பார்த்ததுக்கு பிறகுதான் அடுத்தது இப்படி கட் பண்ணுவோம். இப்போ ஸ்லீவ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இது வந்து நம்மளோட ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா பின் பக்கம் வரும். இது வந்து நம்மளுக்கு முன் பக்கம் வரும்.
இது நம்ம வந்து சுடிதாரில் வச்சு தைக்கும் போது முன்பக்கம் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாச் போட்டிருப்போம். இந்த நாச் இருக்கிறத வச்சு நம்ம கரெக்டாக வந்து முன்பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 ஸ்லீவுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுடிதாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி அளவு 34, 35 செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கிறவங்களோட ரெடி அளவு வந்து எப்படி வந்து ட்ராப் பண்ணி கட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இதே உங்களுக்கு ஃபார்முலாவோட வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கூட அதுவுமே நம்ம சேனல்லே வீடியோவே இருக்கு. அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்கும். அதை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துங்க. எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்ற வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்கு லிங்க். அதையுமே ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.